ஓகேங்க, நாம் இப்போ ஃபினாம்பேன்லேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. இந்த ஃபினாம்பேன்லேருந்து இப்போ கிளம்பி நம்ம வந்துட்டு சியாம் ரிப் போக போகிறோங்க. பிஇடி ஏர்பஸ் எக்ஸ்பிரஸ் இந்த மாதிரி பஸ்ஸில் தான் நம்ம இன்றைக்கி போக போகிறோம். வந்துட்டு ஃப்ளைட்டில் அட்டண்டன்ட் இருக்க மாதிரி இங்கே பஸ்ஸுக்குமே அட்டண்டன்ட்லாம் இருக்காங்க. இங்கே பாருங்கள், வர்றவங்கள வணக்கம் போட்டு இறக்கி விட்றாங்க பாருங்கள். இந்த பக்கம் பாருங்கள், கம்போடியா டு வியட்நாமுக்கே வண்டி இருக்குங்க. இங்கேருந்து ஃபினாம்பேன்லேருந்து வியட்நாமுக்கு போகுதுங்க இந்த வண்டி. இந்த பக்கம் பாருங்கள், இங்கே ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள். செமையாக வச்சுருக்காங்க, உண்மையிலே ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு இந்த. ஓகே, நம்ம டிக்கெட் செக் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஓகே, இங்கே பாருங்கள், ஷூ எல்லாம் வந்துட்டு கரெக்டாக கையில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு சீட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒரு கவர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வச்சு எடுத்துகிட்டு போகணும். ஓகேங்க, நம்ம வந்து உள்ளே உட்காந்தாச்சு பாருங்கள். இங்கே தண்ணி சீட்டு, மேலேயும் அப்போ தண்ணி சீட்டு. இது நம்ம 2 பேர் உட்கார மாதிரியான சீட்டு. எப்படி சார் இருக்குது சீட்டு? கம்ஃபர்டபுளாக இருக்கா? சூப்பர் கம்ஃபர்டபுளாக இருக்குது, ரிலாக்ஸாக இருக்குது, ஏசியெல்லாம் இருக்குது, கூலாக இருக்குது. ஓகேங்க, நம்ம வந்து சியாம் ரிப் வந்து ரீச் ஆகிட்டோம். இங்கே பாருங்கள், ஹாய்ங்க, வணக்கம் அண்ட் வெல்கம் டு முத்து விலாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஓகேங்க, நாம் இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினாம்பேனில் இருக்கிறோம். அதாவது கம்போடியாவோட கேபிட்டலில் இருக்கிறோம். ஸோ நம்ம வந்துட்டு இன்றைக்கி காலையில் வந்து வந்திருந்தோம். ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம அதுக்கு அடுத்து ராயல் பேலஸு, அப்புறம் வாட் ஃபனாம் டுவான் அப்படிங்கிற டெம்பிள் எல்லாம் பார்த்துருந்தோம். அந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நான் லிங்க் அட்டாச் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்க, நாம் இப்போது ஃபினாம்பேன்லேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. இந்த ஃபினாம்பேன்லேருந்து இப்போ கிளம்பி நம்ம வந்துட்டு சியாம் ரிப் போக போகிறோங்க. ஆமாங்க, சியாம் ரிப் எப்படி போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஓகேங்க, இந்த பஸ்ஸு வந்து பார்த்தீங்கன்னா விரேக் புந்தம் டெர்மினல். இந்த பஸ்ஸோட பேரே அதான், விரேக் புந்தம். ஸோ இந்த பஸ்ஸில் தான் இருந்தால் நம்ம வந்துட்டு ஃபினாம்பேனில் இருந்துட்டு சியாம் ரிப்பு போக போகிறோம். இதுக்கு இந்த பஸ்ஸில் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா $17 சார்ஜ் பண்ணுறாங்க. அதாவது நம்ம ஊருக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1400 வரும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 6 ஹவர் ஜேர்னி. ஸோ நீங்கள் சென்னையிலேருந்து திருச்சி போகிறீங்க, அந்த மாதிரி இருந்தால் எவ்வளோ ரேட் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு தூரம்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சார்ஜ் பண்ணுறாங்க. இது வந்துட்டு ஓகே தான் இந்த ஃபேரு. இதில் வந்துட்டு 2 வகையான பஸ்ஸஸ் இருக்குது. நம்ம புக் பண்ணியிருக்கிறது வந்துட்டு ஸ்லீப்பர் பஸ் புக் பண்ணியிருக்கிறோம். இன்னொன்று வந்துட்டு சிட்டிங்கில் போகிற மாதிரியான ஒரு வேனுமே இருக்குது. அந்த மெர்சிடஸ் பென்ஸ் வேனுமே இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா ஒரு 10 சீட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் அதுலேயும் கூட போகலாம். அதில் புக் பண்ணிங்கன்னா ஒரு $12 வரும். ஓகேங்களா? ஸோ இதுக்கும் அதுக்கும் அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. பட் இது வந்துட்டு நம்ம நைட்டு ட்ராவல் பண்ணுறதுனால நம்ம வந்துட்டு ஸ்லீப்பர் பஸ்ஸில் புக் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதான் இந்த மாதிரி இந்த பஸ்ஸு பாருங்கள், இந்த பஸ்ஸில் தான் நம்ம போக போகிறோம். ஸோ வாங்க, நம்ம வந்துட்டு நம்மளோட பஸ்ஸு டைமிங் பார்த்திங்கன்னா 8:30. இப்போ வந்துட்டு ஒரு 8 மணி ஆக போகுது. உள்ளே போய்ட்டு செக் பண்ணுவோம் வாங்க. இங்கே பாருங்கள், இப்போ தான் ஒரு கரெக்டாக ஒரு பஸ்ஸு வந்து வெளியேறுது. பிஇடி ஏர்பஸ் எக்ஸ்பிரஸ் இந்த மாதிரி பஸ்ஸில் தான் நம்ம இன்றைக்கி போக போகிறோம். ஆக்சுவலாக நம்ம இங்கே 4 பேருமே இதில் தான் போக போகிறோம். நம்ம டிக்கெட் வந்துட்டு ஆல்ரெடி ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டோம். ஸோ இது வந்துட்டு நம்ம ஊரில் உள்ள ரெட் பஸ் மாதிரியே இங்கேயுமே ரெட் பஸ் கம்போடியானே ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் அந்த வெப்சைட்டில் கூட போய்ட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட டைமிங் 8:30. இப்போ வந்துட்டு ஆக்சுவலாக 7:30 பஸ்ஸு கிளம்புதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளை கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. இன்னொரு பஸ் இந்த இருக்கு பாருங்கள், வேனு நான் சொன்னேன்ல. ஸோ இதில் வந்துட்டு இது வந்து சிட்டிங்கில் போகிறது. இது வந்துட்டு 7:30 கிளம்ப வேண்டியதான், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிடுன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு நம்ம உட்காந்து போகணுன்னா நம்ம 6 ஹவர் கொஞ்சம் நம்மளுக்கு டயர்டாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம வந்து நிறைய சுற்றிடுவோம் இன்றைக்கி. ஸோ அதனால் நம்ம இந்த வண்டியை நம்ம செலக்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வண்டியை இன்றைக்கி செலக்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதில் தான் நம்ம போகிறோம். வாங்க, நான் உள்ளே போய்ட்டு பஸ்ஸு வந்ததுக்கப்புறம் உள்ளே போய்ட்டு பஸ்ஸில் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி உண்மையிலே இந்த டெர்மினல் பார்த்திங்கன்னா உண்மையிலே ரொம்ப அருமையாக இருக்குங்க. ஆக்சுவலாக ரொம்பவே அருமையாக இருக்குது. பார்த்திங்கன்னா இது வந்துட்டு இந்த மாதிரி ஒரு செட்டப் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எங்கேயுமே ஆக்சுவலாக பார்க்க முடியாது. பார்த்திங்கன்னா ஏன்னா இது வந்துட்டு ஏதோ ஒரு ப்ரைவேட் பஸ் தான். பட் ஆனால் அதுக்குன்னு ஒரு அரேஞ்ச்மெண்ட் எப்படி பண்ணிக்காங்க பாருங்கள், நான் சொல்கிறேன். இது பாருங்கள், இது வந்து கீழே ஒரு ரெஸ்டாரண்ட். இதில் தான் இப்போ ஆக்சுவலாக சாப்பிட்டோம். சாப்பாடு ரொம்ப அருமையாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா வெயிட்டிங் ஹால், வந்திருக்க பேசஞ்சர்லாம் வெயிட் பண்ணுறதுக்காக ஒரு ஹால் வச்சுருக்கேன். உள்ளே ரெஸ்ட் ரூம் இருக்குது, லேடிஸ்க்கு ஜென்ஸுக்கு ரெஸ்ட் ரூம் இருக்குது. இந்த பக்கம் கார்கோ போகிறதுக்கான இந்த இதெல்லாம் இருக்குது பாருங்கள். கார்கோ ஃபுல் தான் எல்லாமே பண்ணுறான். கார்கோவுமே வந்து அரேஞ்ச் பண்ணுறான். ஸோ கார்கோவுமே எடுத்துகிட்டு போகிறது, பார்சல் எடுத்துகிட்டு போகிறது எல்லாமே இவனே பார்த்துக்கிறான். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ஒரு பெரிய ட்ராவல்ஸாக இருக்குது கம்போடியாவில் இந்த விஇடிங்கிறதுங்க. ஆக்சுவலாக அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஊரெல்லாம் பார்த்தீங்கன்னா சில பஸ்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப் பிக்கப் பண்ணுற பாயிண்டே வந்துட்டு ஒரு அன்கம்ஃபர்டபுளான இடத்துல ஒன்று பட்டி விட்ருவாங்க.
ஆக்சுவலாக ஒரு பேசிக் ரெக்குவயர்மெண்ட் இருக்கிறது என்னென்னா ஒரு ரெஸ்ட் ரூமாச்சும் இருக்கணும். அந்த ரெஸ்ட் ரூம் கூட இல்லைனா உண்மையிலே அவங்க வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு என்ன செய்வாங்க அப்படிங்கிறத யாருமே யோசிக்க மாட்டாங்க. பட் ஆனால் இவங்க வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. இதுன்னு கிடையாது, இதுக்கு பக்கத்தில் லாரிட்டான்ங்கிற ஒரு பஸ் சர்வீஸுமே பார்த்தேன், அதுவுமே அருமையாக இருக்குது. அதுவுமே இந்த மாதிரி செட்டப் போட்டுருக்கான். இங்கே பாருங்கள், வெயிட்டிங் ஹால் இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக நம்ம ஊர்லேயுமே இந்த மாதிரி பஸ்ஸஸ்லாம் இருக்குது, யாரையுமே பண்ணுறேன். நான் பெங்களூரில் பார்த்துருக்கேன், அந்த விஆர்எல் எஸ்ஆர்எஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்டோட இருக்கும். பட் நிறைய பஸ்ஸஸ் இருக்கிறது இல்லை. ஸோ அதனால் நான் சொல்கிறேன். பட் இது பாருங்கள் எவ்வளோ அருமையாக பண்ணிக்காங்க பாருங்கள். டிக்கெட் புக் பண்ணுற இடம், இப்போ வெயிட்டிங் ஹாலு, இது வந்து இது கார்கோவுக்கு இது பண்ணுறது, இது பஸ்ஸு வந்து இங்கே நிற்கிறதுக்கு, இது இந்த சின்ன வேன் வந்து நிற்கிறதுக்கான இடம். எவ்வளோ அருமையாக பண்ணிக்காங்க பாருங்கள். இந்த பாருங்கள், மென்னுக்கும் உமனுக்கும் கரெக்டாக டாய்லெட் வசதிலாம் நீட்டாக வச்சுருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் சாப்பிட்டோம். பார்க்க சின்ன ரெஸ்டாரண்ட்டாக இருக்குது, ஆனால் சாப்பாடு ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நாங்கள் 4 பேர் சாப்பிட்டதே எவ்வளோ ஆச்சுன்னா $30,000 விச் இஸ் நம்ம US டாலர் கன்வெர்ட் பண்ணோம்னா $8 தான். நம்ம 8 64. நம்ம ஊர் கணக்குக்கு பார்த்தோன்னா ஒரு 700 நாங்கள் 4 பேருமே சாப்பிட்டுட்டோம். அருமையான சாப்பாடுங்க, சூப்பராக இருக்குது. ஓகேங்க, இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். லாஜிஸ்டிக் ப்ளஸ் ஹோட்டலுமே இருக்குது, வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ ஹோட்டலுமே வச்சுருக்காங்க. ஸோ பரவாயில்லைங்க, எல்லா வகையான ஃபெசிலிட்டியும் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பஸ்ஸில் தான் நம்ம போக போகிறோம். இது வந்து நம்ம ஊர் பஸ் மாதிரி தாங்க. ஒரு பக்கம் 2 சீட் இருக்கும், இன்னொரு பக்கம் 1 சீட் இருக்கும். அப் அண்ட் டவுன், அப்பர் பெர்த்து டவுன் பெர்த்து அதே மாதிரி இருக்கும். பட் என்னென்னா டிரைவிங் பொசிஷன் வந்து உங்களுக்கு கம்போடியாவில் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ரைட் சைடில் ட்ரைவ் பண்ணுவாங்க இல்லையா, இங்கே எல்லாம் லெஃப்ட் சைடில் ட்ரைவ் பண்ணுவாங்கங்க. இங்கே பாருங்க, இப்போ தான் ஒரு பஸ் வந்து இறங்கியிருக்கு. ஸோ இங்கே வந்துட்டு ஃப்ளைட்டில் அட்டண்டன்ட் இருக்க மாதிரி, இங்கே பஸ்ஸுக்குமே அட்டண்டன்ட்லாம் இருக்காங்க. இங்கே பாருங்கள், வர்றவங்கள வணக்கம் போட்டு இறக்கி விட்றாங்க பாருங்கள். பரவாயில்ல, இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு பேசிக் டீட்டெயிலுங்க. இதெல்லாம் பண்ணுறது உண்மையிலே ரொம்ப நல்ல விஷயம். இங்கே ஃபாலோ பண்ணுறாங்க, உண்மையிலே நல்லா இருக்குங்க. இங்கே பாருங்கள். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட பஸ் வந்துட்டு 8:30 ஸ்டார்ட் ஆகுதுங்க. 8:30 ஸ்டார்ட் ஆகிட்டு நம்மளோட ட்ராப்பிங் டைம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1:30 இல்லை 2:32 போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்க்கலாங்க நம்மளோட டைம் எத்தனை மணிக்கு போய் ரீச் ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த பாருங்கள், இதில் வந்து 2 டைப் சொன்னோம் இல்லையா, ஒன்று வேனு, ஒன்று பஸ்ஸு. இந்த வேன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள், என்ன மேக்குன்னு பார்த்தீங்கன்னா மெர்சிடிஸ் பென்ஸுங்க. செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் பகலில் ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் இந்த வண்டியை சூஸ் பண்ணிக்கலாம். பஸ்ஸு பாருங்கள், யுண்டாய் மேக்கு அருமையாக இருக்குங்க. வண்டி சூப்பராக இருக்குங்க பாருங்கள். ஓகேங்க, இதாங்க இந்த நம்ம விஐடி பஸ்ஸோட வந்துட்டு வெயிட்டிங் ஹால் எப்படி இருக்கு, நீட்டாக இருக்கு பாருங்கள். சீட்டு கூட அந்த பஸ்ஸில் இருக்கிற சீட்டு மாதிரியே, வேனில் இருக்கிற சீட்டு மாதிரியே போட்டிருக்காங்க. இந்த பக்கமுமே வெயிட்டிங் ஹால் இருக்குது பாருங்கள். இங்கே வந்துட்டு நீங்கள் ஏதோ சாப்பாடு கொடுத்துருந்தா சாப்பிட்டுக்கலாம் பாருங்கள். இந்த பக்கம் ஏதாவது உங்களுக்கு ஒர்க்கு, லேப்டாப்பில் ஏதோ வேலை இருந்துச்சு அப்படின்னாலும் இதை வேலை ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு இடம் மாதிரி பண்ணிக்காங்க பாருங்கள். ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. இடம் நல்லா இருக்குங்க. அங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆஃபீஸ் இருக்குது. மணி பாருங்கள், இப்போ 8:10 ஆகுதுங்க. நம்மளோட வண்டி வந்து 8:30க்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேங்க. ஓகேங்க, இங்கே பாருங்கள், அடுத்து ஒரு யுண்டாய் வேனு. இந்த பக்கம் பாருங்கள், கம்போடியா டு வியட்நாமுக்கே வண்டி இருக்குங்க. இங்கேருந்து ஃபினாம் ஃபண்ட்லேருந்து வியட்நாமுக்கு போகுதுங்க இந்த வண்டி. ஆக்சுவலாக இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 2 ஹவர் தான், 2 ஹவர் தப்பாக சொல்லிட்டேன், 200 கிலோமீட்டர் தான், 220 கிலோமீட்டர் என்னமோ சம்திங் இருக்குங்க ஹோச்சிமின் சிட்டிக்கு. ஸோ அதுக்கே வந்து ரொம்ப பக்கம் தான். ஸோ மேபி ஒரு 6 ஹவர்ஸ் அதிகபட்சம் அந்த மாதிரி நேரத்தில் போயிடுவாங்க. ஏன்னா இந்த பார்டர் கிராஸ் பண்ணல, ஸோ அதனால். இந்த பக்கம் பாருங்கள், இங்கே ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள். செமையாக வச்சுருக்காங்க. உண்மையிலே ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு இந்த இடம். ஆனால் நல்லா அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு என்னெல்லாம் தேவை, ஸோ அதெல்லாம் அவங்க அனுசரித்து இந்த மாதிரி இடங்கள்லாம் வாங்கி வச்சுருக்காங்க பாருங்கள். சூப்பராக பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், உள்ள நல்லா இருக்குது பாருங்கள். எல்லாமே இருக்குது, ட்ராவலுக்கு உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே இருக்குது. சின்ன ஃபுட்டுலேருந்து ஸ்நாக்ஸ்லேருந்து இங்கே பாருங்கள், நெக்கு ப்ரொடக்டர் மாதிரி சூப்பராக வச்சுருக்காங்கல்ல. இந்த பக்கம் பாருங்கள், வாட்டர் கேன்லாம் விதமாக வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ எல்லாமே இருக்குங்க இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில். அருமையாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. அந்த போட்டிருக்காங்க பாருங்கள். இன்றைக்கி ஒரு ரேட்டு வந்துட்டு அந்த US டாலரோட ரேட்டு வந்து $4,100 இங்கே ஃபினாம் ஃபண்டில். அடுத்து ஒரு பஸ்ஸுமே போகுது பாருங்கள், கம்போடியா டு வியட்நாம்னு சொல்லிட்டு. முன்னால் ஒரு வேன் பார்த்தோம், இப்போ ஒரு பஸ்ஸு. நிறைய வண்டி இருக்குங்க பாருங்கள்.
இதை வந்துட்டு இந்த மாதிரி வண்டியை வந்துட்டு நார்மல் சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகேங்க, நம்மளோட பஸ் வந்துருச்சு. ஸோ நம்ம லைனில் ஏற வேண்டியதான். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஒரு போர்டு மாதிரி வச்சு அதெல்லாம் காமிச்சு ஏறாங்க பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது பாருங்கள். நல்லா இருக்குல்ல? ஓகேங்க, நம்ம டிக்கெட் செக் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஓகே, இங்கே பாருங்கள், ஷூ எல்லாம் வந்துட்டு கரெக்டாக கையில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு சீட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒரு கவர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வச்சு தான் எடுத்துகிட்டு போகணும். ஓகேங்க, நம்ம வந்து உள்ளே உட்காந்தாச்சு. பாருங்கள், இங்கே தனி சீட்டு, மேலேயும் அப்போ தனி சீட்டு. இது நம்ம 2 பேர் உட்கார மாதிரியான சீட்டு. ஸோ சீட் அரேஞ்செல்லாம் சூப்பராக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், சார்ஜிங்லாம் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங், அப்புறம் ரீடிங் லைட்டு, ஏர்கான் வெண்ட்டு நீட்டாக கொடுத்துருக்காங்க. அருமையாக இருக்குது, நீட்டாக பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒரு பில்லோ வர கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ நைட்டு கம்ஃபர்டபுளாக தூங்குறதுக்கு இது ஓகேவாக இருக்கும். சின்ன சின்ன லக்கேஜெலாம் கூட நம்ம இங்கே வச்சுக்கலாம். வேறு ஏதாவது பெரிய லக்கேஜ் இருந்தால் கீழே வச்சுக்கலாங்க. எப்படி சார் இருக்குது சீட்டு? கம்ஃபர்டபுளாக இருக்கா? சூப்பர் கம்ஃபர்டபுளாக இருக்குது, ரிலாக்ஸாக இருக்குது, ஏசியெல்லாம் இருக்குது, கூலாக இருக்குது. ஓகே ஓகே, கிட்ட ஆறாமல் நாளைக்கு போய் எங்கே போகலாம். ஓகே, பாய், see you tomorrow. ஓகேங்க, நம்ம பஸ்ஸு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ மணி வந்து 9 மணி. 8:30க்கு பிக்கப் பண்ணிட்டு எல்லோரையும் செட்டில் பண்ணிட்டு கரெக்டாக 9 மணி தான் ஸ்டார்ட் பண்ணிக்காங்க. ஸோ ரஃப்லி எனக்கு தெரிஞ்சு ஒரு 2:30 அந்த மாதிரி டயத்தில் 2:30 அந்த மாதிரி ரீச் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகேங்க, இப்போ நல்லா இன்றைக்கி சுத்தம் நல்லா டயர்டாக இருக்குது. நான் வந்துட்டு நாளைக்கு காலையில் சிஎம் போய் இறங்கினோன்னே அவங்கள்ட்ட பேசுகிறேன். பாய். மணி 11:30 ஆகுதுங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிரேக் எடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வண்டி வந்து ஸ்டார்ட் ஆனது வந்துட்டு 9 மணிக்கு. பார்த்தீங்கன்னா 11:30 கரெக்டாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 கிலோமீட்டர் தான் வந்திருக்காங்க. அங்கே ஒரு இடத்துல பிரேக் விட்ருக்காங்க. இன்னும் 200 கிலோமீட்டர் போக வேண்டியிருக்கு. மேபி 2:30 before 3 அந்த மாதிரி டயத்தில் ரீச் ஆவாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேங்க. இந்த ஸ்பீடில் போனாங்கன்னா அந்த நேரம் ஆயிரும். ஓகேங்க, நம்ம இந்த இடத்துல தான் இருக்கிறோம். பார்த்திங்கன்னா நம்ம ஃபினாம்ஃபன்லேருந்து இப்போ தியாமுறை போய்கிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த போய்கிட்டு இருக்கக்கூடிய ரோடை பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ரோடு தான் இருக்குது. ஸோ நம்ம பகலில் போல் நைட்டு போகிறதுனால ரோடு சரியாக காட்ட முடியல. பட் ரோடு பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இருக்கக்கூடிய சாதாரண இந்த ஸ்டேட் ஹைவே ரோடு மாதிரி தான் இருக்குது. ஸோ 2-வே ரோடு, ஐ மீன் ஒரு பக்கம் ஒரு வண்டி போகும், இன்னொரு பக்கம் இன்னொரு வண்டி போகும். ஸோ அந்த மாதிரி ஒரு சாதாரண ரோடாக தாங்க இருக்குது. பட் பார்த்திங்கன்னா இங்கே உள்ள ரெஸ்டாரண்ட்லாம் ஓரளவு டீசெண்டாக இருக்குது. இப்போ நம்ம ஊர்லலாம் உள்ள நம்ம ரெஸ்ட் ஸ்டாப்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இறங்கினோன்னா ஒரு டீ இருக்கும், ஒரு காஃபி இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. இங்கே பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையுமே ஒரு டீ காஃபி இடங்கள் ஷாப்ஸை பார்க்கவே முடியறது இல்லைங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா கம்போடியன்ஸ் வந்துட்டு அதிகமாக இதை விரும்புறது இல்லையோ எனக்கு தோணுது. ஏன்னா எங்கேயுமே இந்த டீ காஃபி கடையே இல்லை. பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண கடை இருக்குது, ஃபுட்டு சாப்பிட்ற கடை அந்த மாதிரி தான் இருக்கா தவிர்த்துட்டு டீ காஃபி அந்த மாதிரி இல்லை. கூல்ட்ரிங்க்ஸ் நிறைய இருக்குது. பட் ஆனால் எங்கேயுமே நீங்கள் டீ காஃபியை பார்க்க முடியாது. இங்கே பாருங்கள், ஃபினாம்ஃபன்லேருந்து சியாம்பூருக்கு போகக்கூடிய இன்னொரு வண்டி எடுத்துட்டாங்க, ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம வண்டி கொஞ்ச நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்க, நம்ம உள்ளே போய்ட்டு ரெஸ்ட் எடுப்போம் வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி கேன்லாம் அப்படியே வச்சுருக்காங்க. நம்ம தேவைப்பட்டால் எடுத்துக்கலாம். அவங்களாம் வந்து நம்மளுக்கு சர்வ் பண்ண மாட்டாங்க, தேவைப்பட்டால் நம்ம எடுத்துக்கலாம். வாங்க நம்ம ஒன்று எடுத்துக்கிட்டோம். ஓகேங்க, நம்ம வந்து சியாம் ரீப் வந்து ரீச் ஆகிட்டோம். இங்கே பாருங்கள். ஸோ மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ வந்து விடிய காலையில் 2:40ங்க. 2:40க்கு கொண்டாந்து இறக்கிட்டாங்க. ஸோ இங்கே பாருங்கள், சியாம் ரீப்லேயுமே அவங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்குது பாருங்கள். அந்த அவங்களோட ஸ்டேஷன் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்து கரெக்டாக இறக்கி விட்டாங்க. விட இங்கே தான்
ஓகேங்க, நம்ம வந்துட்டு ஃபினாம் ஃபண்டில் வந்துட்டு நம்ம வந்து சியாம் ரிப் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ நம்ம சியாம் ரிப் பஸ் ஸ்டாப்பில் பார்த்தீங்க இல்லையா, ஸோ அங்கேருந்து ஒரு டிக் பிடிச்சி நம்ம ஹாஸ்டலுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ நம்ம ஹாஸ்டல் இங்கே தான் இருக்குது. ஸோ ஓகேங்க, நான் இந்த ஃபினாம் ஃபண்ட் டு சியாம் ரிப் ட்ராவல் வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். இதுக்கு அடுத்து நம்ம வந்துட்டு அருமையான நிறைய பிளேஸஸ்க்கு போக போகிறோம். ஸோ நம்ம வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள், மறக்காமல் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்துக்கு நீங்கள் வரலைன்னா கூட நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் வீடியோ பாருங்கள். ஓகேங்க, இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஆனால் அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேங்க. அன்டில் தென் பாய் ஃப்ரம் முத்துங்க. பாய். Yeah.